முன்னதாக ஷைத்தான்
செய்ய சொன்னதை, அனுமதிக்கப்பட்டதை தடுத்தான், செய்ய மாட்டேன் என்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடுத்து அதை செய்தார். அப்ப அனுமதிக்கப்பட்டதை தடுப்பது, அல்லாஹ்வால் இது ஹலால் என்று சொல்லப்பட்டதை, அல்லாஹ்வால் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டதை செய்யாமல் தவிர்ப்பது பெரும்பாலும். அப்படி இருந்தால் அல்லாஹ்விடத்திலிருந்து தூரமாக்கப்படுவோம், ஷைத்தானை போன்று ஆகிவிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனால் அல்லாஹ் தஆலா இதை செய்யாதீர்கள் என்று தடுத்திருக்கிறானே, அதை செய்துவிட்டாலும் தவறுதலாக அதற்கு மன்னிப்பு உண்டு. அதிலிருந்து நாம் தற்காத்துக் கொள்ளலாம் நம்மை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பனா தலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, ரப்பே என்னுடைய நஃப்ஸுக்கு நான் அநீதம் செய்து விட்டேன், நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு என்றார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் மன்னித்தான். ஆனால் அல்லாஹ் தஆலா செய்யும்படி சொன்ன, கட்டாயமாக செய்யும்படி சொன்ன காரியத்திலிருந்து தவிர்த்தான் ஷைத்தான். வாதம் பேசினான் அல்லாஹ்விடத்திலே. அதனால் அவன் இன்னக்க ரஜீம், தூக்கி எறியப்பட்டவனானான். எனவே கவனிக்க வேண்டிய விஷயம் நண்பர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் செய்யும்படி நமக்கு கட்டளையிடப்பட்ட காரியங்களை நாம் செய்தாக வேண்டும். செய்யும்படி கட்டளையிடப்பட்ட காரியங்களை நாம் செய்தாக வேண்டும். அதிலிருந்து நாம் தவிர்ப்போமேயானால், அதை நாம் அலட்சியப்படுத்துவோமேயானால் ஷைத்தானுடைய பட்டியலில் நாம் ஆகிவிடுவோம். ஷைத்தானுடைய பட்டியல் காணமினல் காஃபிரீன் என்கிறான் அல்லாஹ் தஆலா ஷைத்தானை குறித்து. அவன் காஃபிர்களில் ஒருவனாக ஆகிவிட்டான் என்கிறான். ஏன்னா அல்லாஹ்வை அவன் மறுத்தான், அல்லாஹ்வுடைய சொல்லை மறுத்தான், அல்லாஹ் செய்யும்படி சொன்னதை மறுத்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வும் ரசூலும் நேரடியாக சொன்னது நமக்கு மார்க்கம் இல்லைங்களா? அல்லாஹ்வும் அவருடைய ரசூலும் நேரடியாக செய்யும்படி சொன்ன அனைத்தும் நமக்கு என்னது? அதுதான் இஸ்லாம். குர்ஆனும் ஹதீஸும் தான் இஸ்லாம். மாறாக வேற இருக்குல்ல? அல்லாஹ்வும் அவருடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்ய சொன்னதை செய்வது மார்க்கம். எனவே அன்பர்களே, பெருமக்களே, குறிப்பாக தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் குல்லில் முஃமினீன வல் முஃமினாத் என்று தொடங்கக்கூடிய இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா முஃமினான ஆடவர்கள், முஃமினான ஆண்களுக்கு அல்லாஹ் தஆலா உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள். பாவமான காரியங்களை அல்லாஹ் தஆலா பட்டியலிடுகிறான். எதுவெல்லாம் பாவம் என்று அல்லாஹ் தஆலா இங்கே பதிவு செய்கிறான். நாம் அதில் இருக்கிறோமா? அம்மாதிரியான பாவத்திலே நாம் இருக்கிறோமா? அல்லது அந்த பாவத்திலிருந்து நாம் தவிர்த்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன சொல்லுகிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்? நண்பர்களே, பெருமக்களே, குறிப்பாக எல்லோரும் ஒரு தகவல், வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வருது, இந்த நாட்டில் இது நடந்துச்சா, இந்த ஊர்ல இது நடந்துச்சா, இங்கே இப்படி இருந்துச்சா அப்படின்னு ஷேர் செய்யப்பட்டா அதை நம்ம எவ்வளவு ஆர்வமா பார்க்கணும். பார்க்கறதா இல்லையா? ஒரு செய்தி வருது, ஒரு இன்ஸ்டாகிராம்லையோ அல்லது வாட்ஸ்அப்லையோ யூடியூப்லையோ ஷார்ட் வீடியோ, இந்த பாருங்க முக்கியமான செய்தி ஒருத்தர் காட்டுறார், இந்த ஊர்ல இது நடந்துச்சான்னு காட்டுறார். அந்த செய்தியை நாம எவ்வளவு ஆர்வமா பார்க்கிறோம். பார்க்கறமா இல்லையா தம்பி? இப்ப சொல்லக்கூடிய செய்திகள்லாம் யார் சொன்னாலும் சொல்றீங்க, நாம உலமாக்கள் எல்லாரும் அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொல்லக்கூடிய செய்தி, இது என்ன கவனமா நம்ம கேட்கணும். இது நம்ம என்ன கவனமா கேட்கணும்? செய்தி அல்லாஹ்வுடைய செய்தி. அவமரியாதை செய்வது பாவம். எனவே காபி டீலையோ பாதாம் பால்லையோ கவனம் வைக்கக்கூடாது. மற்ற செய்திகளை நாம் என்ன செய்யக்கூடாதுங்க? அதிகமாக பேசுவது, அதிகமாக ஆர்வம் காட்டுவது. குர்ஆனுடைய செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி என்று சொல்லும் பட்சத்தில் ஹதீஸுகளை, பயானுகளை ஏதோ கேட்குற மாதிரி கொஞ்சம் நடிங்க. அவ்வளோதான் நான் கேட்குறேன். கேட்கும்படியாக கொஞ்சம் அவர்களை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், பார்வையாக இங்கே இருக்கட்டும். அல்லாஹ் தஆலா உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள், தீமையான பார்வையை விட்டும், தீமையான காட்சிகளை விட்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய கருத்து, பாவத்தினுடைய ஆரம்ப புள்ளியே பார்வை. பாவத்தினுடைய ஆரம்ப புள்ளி எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? பார்வையிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. கேட்பதை விட பார்ப்பது சீக்கிரமாக, கேட்பதை விட பார்ப்பது மிக இலகுவாக பதிந்துவிடும். எனவே பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்கிறான் அல்லாஹ் தஆலா. அடுத்ததாக பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா அதே சொல்லுகிறான்.
விபச்சாரம் செய்வது பாவமான காரியம். கல்யாணம் ஆகுவதற்கு முன்னால் ஒரு வாலிபர் பெண் விபச்சாரம் செய்தால் அதனுடைய தன்மை வேறு. திருமணம் ஆனதற்கு பிறகு அவர்கள் பாவம் செய்தால் திருமணம் ஆனதற்கு பிறகு விபச்சாரம் செய்தால் கல்லால் அடித்து கொள்ளுங்கள் என்கிறார் அல்லாஹ். முந்தி ரப்புல் ஆலமீன் திருமணம் ஆகாத நிலையில் விபச்சாரம் செய்தால் கசையடி கொடுங்கள், 70 40 அவருடைய வயது அல்லது உடலுக்கு தகுந்தவாறு. அதில் மாற்றங்கள் இருக்குது. கசையடி கொடுக்கப்பட வேண்டும், ஹத்தடிக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் தஆலா திருமணம் ஆனதற்கு பிறகு பாவம் செய்தால் விபச்சாரம் செய்தால் கொல்ல வேண்டும் என்கிறார். கல்லால் எறிந்து கொள்ளுங்கள் என்கிறார் அல்லாஹ். இப்போ பாவத்துடைய தன்மை ஒரே பாவம் தான், விபச்சாரம் தான். அதனுடைய நிலையை பொறுத்து அதனுடைய தண்டனை கூடும். வெளிப்படையில் ஒரு பாவம் செய்கிறோம், வெளியில செய்யற பாவத்துக்கும் பள்ளியாசல செய்யற பாவத்துக்கும் வித்தியாசம். வெளியில 1000 புறம் பேசுறோம், அவன் இப்படி இவன் கடவுளை என்னென்னமோ சொல்றோம். ஆனா அதே செய்தியை பள்ளியாசல உட்கார்ந்துக்கிட்டு இன்னொருத்தரை பத்தி கழுவுறது படாடுகிற காரியம், அது பெரும் பாவம். வெளியில பேசுறதை விட பள்ளிவாசல்ல ஒரு பாவம் செய்யறது, வெளியில ஒரு பாவம் செய்யறதை விட பள்ளிவாசல்ல இருந்து ஒரு பாவம். புனிதமான இடங்கள் பள்ளிவாசல்ல இருந்தோ அல்லது மஸ்ஜிதுல் ஹராம், அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை பத்தி பேசும்போது ஹஜ்ஜினுடைய நேரத்தில் நீங்க கொசுவை கூட அடிக்காதீங்க என்கிறான் அல்லாஹ் தஆலா. அதுவும் பாவம். ஹஜ்ஜினுடைய நேரத்தில் இஹ்ராம் கட்டிய நிலையில ஒரு பாவம் செய்தால் அது பெரும் பாவம். எனவே அன்பர்களே, பாவத்தினுடைய
எதுவெல்லாம் நமக்கு பாவமாக செய்திருக்கிறோம். இதில் அன்பர்களை கவனிக்க வேண்டிய விஷயம் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அடியார்களுக்கு மத்தியில் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. அல்லாஹுக்கு செய்யற கடமைகள்ல குறை இருந்தா அல்லாஹ் மன்னிப்பான். அவனுடைய ரஹ்மத்தை பொறுத்தது, தாக்க சிம்மாத்தை பொறுத்தது. ஆனால் அடியார்களுக்கு மத்தியில் செஞ்ச பாவம் இருக்குது. நான் இவங்களுக்கு ஒரு தீங்கு செஞ்சுட்டேன்னா இவங்க என்னைய மன்னிக்காத வரையில் அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான். இவங்க என்னை மன்னிக்காத வரையிலும் அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான். ஆகையினால் அல்லாஹுக்கு நாம் செய்யக்கூடிய மாறுதல்கள், அல்லாஹ் ரசூலுடைய கட்டுப்படுதலுக்கு நாம் மாறு செய்வது என்பதை தாண்டி அடியார்களுக்கு மத்தியில, பெற்றவங்க பிள்ளைகளுக்கு மத்தியில, தாய் தகப்பனுக்கு மத்தியில, சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில, அண்டை வீட்டுக்காரர்கள், சொந்த பந்தங்கள், இப்படியாக பலதரப்பட்ட மக்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம், அவர்களிடத்தில் நாம் எந்த அளவிற்கு உரிமை எடுத்துக் கொள்ளுகிறோம், அவர்களிடத்தில் நாம் எவ்வளவு பழகுகிறோம், அதனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகள் என்ன, பாதிப்புகள் என்ன, நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டும். எல்லாவற்றையும் கவனிக்க வேண்டும். எல்லாவற்றிலும் பாவம் இருக்குமானால் அந்த பாவங்களை நினைத்து நாம் அல்லாஹ்விடத்திலே இந்த நேரத்தில் இந்த ஆட்களா இப்படி பேசும்போது கூடுதலாக ஒரு வார்த்தை பேசிட்டாங்களா, நறுக்குன்னு நான் கொஞ்சம் மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டாங்களா, அவருக்கு அந்த நேரத்தில் அது மனசுடிப்பு, அவர் மனக்கசப்பை ஏற்படுத்தி இருக்கும், ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கும். அப்படியே அதை விட்டு என்னை பாதுகாக்கிறேன், அவரிடத்துல இருந்து எனக்கு மன்னிப்பு கொடுறப்பே, அவர் என்னை மன்னிக்கும்படி நீ நானும் அல்லான்னு நாம் அல்லாடுங்க. எப்படி சொல்லுங்க, சொல்ற செய்தி விளக்குங்களா? நான் உங்களுக்கு ஒரு தப்பு செஞ்சுட்டேன், உங்களை கூடுதலாக பேசிட்டேன், அதனால நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க. அந்த வருத்தம் உங்கள் பேர்ல இருக்குது, எனக்கு என் பேர்ல ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்குது. உங்க கல்வில என் பேர்ல மன்னிப்பு வரதுக்காக நான் அல்லாடுகிறேன். அவருக்கு நான் தீங்கு செஞ்சுட்டேன், ஒரு கூடுதலான ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன், தப்பா பேசிட்டே, அவர் என் பேர்ல வருத்தமா இருக்கிறார், அவர் என்னை மன்னிக்கும்படி நேரடியாக போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு நமக்கு ப்ரொசீஜர் ப்ராப்ளம் இருக்குது இல்லைங்க. நேரடியாக போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு நம்ம கொஞ்சம் கூச்சப்படுறோம். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம சொல்றோம்ல, ஒரு புழக்க வார்த்தை கூட இருக்குது, மன்னிக்கிற மனுஷன் மன்னிப்பு கேட்கிறவங்க பெரிய மனுஷன் தான் சொல்லுவார். அதுபோல அன்பர்களே, பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சென்று மன்னிப்பு கேளுங்கள். அவர்கள் மன்னிக்காவிட்டாலும் பரவாயில்லை, அல்லாஹ் அவர்களுடைய கல்வில மன்னிப்பு போடுவான். எனவே நம்முடைய எல்லா செயல்பாடுகளிலும், குறிப்பாக மீண்டும் அமானிதமான காரியங்கள், குறிப்பாக எல்லா காரியங்களிலும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அமானிதம், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு அமானிதம். அவர்கள் முடியாமல் போயிட்டால் பிள்ளைகள் நல்ல விதமாக பார்க்கணும், அவர்கள் நல்ல விதமாக இருக்கும், பெற்றோர்கள் நல்ல விதமாக இருக்கும் வரையிலும் பிள்ளைகளை பார்த்துக்கணும். அல்லாஹ் ரசூலுக்கு உட்பட்டு கட்டுப்பட்டு வளர்க்கணும், வாழ வைக்கணும். அதில் நாம் தவறு செஞ்சோம், அதில் குறை வச்சோம்னா அதுவும் நம்ம பேரில் குற்றம். அமானிதத்தை சரியாக நிறைவேற்றவர்களாக நாம் ஆயிடும். ஈமான் நம்ம பிள்ளைகளுக்கு சரியாக கொடுக்கணும். நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், இப்படியே சொல்றாங்க. ஒரு புள்ள முகமதுன்னு ஒரு பையன், கிறிஸ்டோபர்னு ஒரு பையன். இந்த கிறிஸ்டின் பையன் நேராக முஸ்லீம் வீட்டுக்கு போகிறான். முகமது கிளம்பிட்டியா ஸ்கூலுக்குன்னு கேட்குறான். கிளம்பிட்டோம் போவோன்னு வரான். வரும்போது ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. சதீஷ் ஒரு வாரமாக ஸ்கூலுக்கு வரல, நல்லா கவனி, இது போய் பெண்கள்கிட்டையும் சொல்லுங்க. சதீஷ் ஒரு வாரமாக ஸ்கூலுக்கு வரலையே, என்ன ஆச்சுன்னு கேட்குறான் முகமது, அந்த முஸ்லீம் பையன். அவனுக்கு ஜுரம், உடம்பு சுகம் இல்லை, அதனால் வரலன்னு அந்த பையன் சொல்கிறான். அப்போனா நம்ம போகும்போது ப்ரே பண்ணிட்டு போவோமா, கடவுள்கிட்ட கேட்டுட்டு போவோமான்னு கேட்குறான். சரின்னு சொல்கிறான் அந்த பையன். போகும்போது பார்த்தா ஒரு கோயில் தான் இருக்கலாம், ஒரு கோயில் இருக்கலாம். அந்த வீடியோ வருது, நான் காட்டுறேன் இப்போ. அப்போ அந்த பையன் என்ன சொல்கிறான், வேறு இன்னும் இது இல்லையே, அதாவது அந்த பையன் கிறிஸ்டின், இன்னொரு பையன் முஸ்லீம். இந்த வீடியோ படி இவங்க ரெண்டு பேருக்கு அப்பாற்பட்ட வழிபாட்டு தலம் அது. நாம் சர்ச்சும் இல்லை, பள்ளிவாசலும் இல்லையே, இந்த இடம் தான் ப்ரே பண்ணுறதுக்கு இருக்குது, இங்கே நாம் கேட்டால் கிடைக்குமா அப்படின்னு அந்த முஸ்லீம் பையன் கேட்குறான். நல்லா கவனி. அப்போ அந்த பையன் சொல்கிறான், எங்கள் அப்பா சொல்லியிருக்கார், கிறிஸ்டின் பையன் சொல்கிற மாதிரி, எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாங்க குருவும் கடவுளும் ஒன்று. எப்படி வை, குருவும் கடவுளும் ஒன்று. எப்படி குரு வாத்தியார் எல்லா பிள்ளைகளுக்கும் சமமாக கல்வியை சொல்லிக் கொடுக்குறாரோ, அதே போல் கடவுளும் எல்லாருக்கும் சமமாக கொடுப்பாங்க அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாரா, அதனால் நம்ம கேட்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் அங்கே ப்ரே பண்ணுறாங்க, ஒரு வழிபாடு செய்கிறாங்க. அவன் நம்ம சதீஷுக்கு சரியாக போய்டும், வா போவோம்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. மனிதம் காப்போம் அப்படின்னு முடிச்சிடுறாங்க கடைசியில் வீடியோ. இங்கே என்ன ஆகிடுது பை, என்ன போயிடுதுங்க, ஈமான் போயிடுதா இல்லையா? ஈமான் போயிடுச்சா இல்லையா? இந்த காட்சியை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் இதை சரின்னு ஒப்புக்கொள்வான ஒரு சராசரியான பிள்ளை
ஈமான் யக்கீனுடைய ஆதாரம் இல்லாத பிள்ளை என்ன ஆகும்? அப்போ நம்ம கேட்கலாம், கடவுள் எல்லாம் ஒன்று தான், எல்லாருக்கும் ஒரே கடவுளுங்கிறது தான் இஸ்லாம், எல்லா கடவுளும் ஒன்றுங்கிறது இஸ்லாம் இல்லை. எப்படி? எல்லா கடவுளும் ஒன்றுதாங்கிறது இஸ்லாம் இல்லை, எல்லாருக்கும் ஒரே கடவுளுங்கிறது தான் இஸ்லாம். எனவே இந்த வழிபாட்டு முறைகள், வழிபாட்டு தலங்களில் இது மாதிரியான காட்சிகளை கிரியேட் பண்ணி அந்த வீடியோலாம் வியூஸாக போடுறாங்க, அதை யூடியூப்பில் அதை இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அதனால் பார்க்கக்கூடிய பிள்ளைகள் என்ன ஆகும்? ஈமானுடைய தரம் என்ன ஆகும்? நம்ம பிள்ளைகளுக்கு நாம் அல்லாஹ்வை என்னான்னு கொடுத்துருக்குறோம். ஒருவேளை அந்த பிள்ளை, அந்த கிறிஸ்டின் பிள்ளை சொன்னானே எங்கள் அப்பா குருவும் கடவுளும் ஒன்றுன்னு சொன்ன மாதிரி, முஸ்லீம் பிள்ளை அப்படி இல்லை, எங்கள் அப்பா அப்படி சொல்லலை, ஒரே இறைவன் தான், அவன் மட்டும்தான் கொடுக்கக்கூடியவன், அந்த முஸ்லீம் பிள்ளையோட அப்பா வளர்த்துருக்கணுமா இல்லையா? அப்படி நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்போ யாருடைய தப்பு அது? பெற்றோர்கள் பிள்ளைகளை நல்ல விதமாக வளர்க்க வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு